ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். எது ஒழுக்கம்? நான் கூறியதவாறு எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எந்த தீங்கையும் விளைவிக்காததுதான் முதன்மையான ஒழுக்கம். அவருக்கு என்ன ஆயிற்று என்று நினைத்த அந்த கருணை நெஞ்சத்தை நினைத்து பாருங்கள். அந்த நபிகள் நாயகம் அவர்கள் காட்டிய ஒழுக்கம் சிறந்த ஒழுக்கம் இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? எந்த ஒரு கல்வி ஒரு ஒழுக்கத்தை போதித்து ஒழுக்கத்தை முதன்மைப்படுத்தி ஒழுக்கத்தை தலையாய கொள்கையாக கொடுக்கிறதோ அதுதான் முறையான கல்வி. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பு, பண்பின் வெளிப்பாடு ஒழுக்கம், நல்லொழுக்கம். மதிப்புக்குரிய சகோதரி பிரேன்லோதா எல்லிஸ் அவர்களே வர இருக்கின்றார்கள். அவர்கள் கடந்த 20 வருடங்களாக பெஹ்ரைனில் பொறியாளராக பணிபுரிந்து வருகின்றார்கள். இவர்கள் கோவை மாவட்டம் சூளுரை சேர்ந்தவர்கள். தனக்கு வழங்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை சமூகத்திற்கு பயனுள்ள வகையில் மிக செம்மையாக பயன்படுத்தி பல்வேறு சாதனைகளை செய்தவர், தொடர்ந்தும் செய்து வருபவர் என்ற அடிப்படையிலே நாம் இவரை இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவர் என்று கருதி உரையாற்ற அழைத்தோம். எங்களது அழைப்பை இன்முகத்தோடு ஏற்று அவர்கள் இங்கு கருத்தை வழங்க வந்துள்ளார்கள். இவருடைய இளமை பருவத்தில் இருந்தே பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். அதில் மகுடமாக இருப்பது அரசியலே ஒருவர் சுயேட்சையாக நின்று வெற்றி பெறுவது என்பது எவ்வளவு ஒரு கடினமான செயல் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி இருந்தும் அவர்கள் கோவை மாவட்டத்தில் பேரூராட்சி மன்ற தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிட்டு கவுன்சிலராக வெற்றி பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, தனக்கு கிடைத்த அந்த பொறுப்பை கொண்டு பல்வேறு அரசின் நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் பெரும் முயற்சியாக இருந்து தீவிரமாக செயல்பட்டு அந்த அரசின் நலத்திட்ட உதவிகளை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர்களாக இருக்கின்றார்கள். மத்திய அரசு விருதும் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு இந்தியன் ஸ்கூலில் கடந்த 6 ஆண்டுகளாக செயற்குழு உறுப்பினர்களாக பெற்றோர்களால் தெரிவிக்கப்பட்டு மிக சிறப்பான சேவையாற்றி இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியன் ஸ்கூலில் தமிழ் 2வது மொழியாக இருக்கிறது என்று சொன்னால் சகோதரி அவர்களுடைய ஒரு கடுமையான முயற்சியினால்தான் என்று பெஹ்ரைன் வாழ் தமிழ் சமூகம் மறந்துவிடக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கூறுகின்றேன். இவர் ஒரு MBA பட்டதாரியும் கூட. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் துறையில் நிபுணத்துவம் பட்டம் பெற்றவர். இந்தியாவிலும் பெஹ்ரைனிலும் பல்வேறு கம்பெனிகளில் திறமையாக பணியாற்றியிருக்கின்றார்கள். தற்போது கிரவுன் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கம்பெனியில் பொது மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவர் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். டோஸ்ட் மாஸ்டரில் இவர்கள் பல உயரிய பதவிகளையும் அடைந்து அதன் மூலம் பல்வேறு தலைமைத்துவ பயிற்சிகளை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். தமிழை தான் இருக்கக்கூடிய அந்த பெஹ்ரைனிலும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக செந்தமிழ் செல்வேந்தர் பேரவை மற்றும் முத்தமிழ் செல்வேந்தர் பேரவை போன்ற அமைப்புகளை நிறுவி ஆர்வமுள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இவர் தமிழ் மொழி பயிற்சியினை வழங்கி அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்து செல்ல வேண்டும் என்று உறுதியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சகோதரி பிரேம்லதா எழிலரசு அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என்னை வளர்த்திட்ட என் தாய் தமிழ் மண்ணிற்கும் நமக்கு வாழ்வு தந்த இந்த பஹ்ரைன் மண்ணிற்கும் என் முதல் வணக்கம். நல்ல தேனை நாடி வாசமுள்ள மலர்களை தேடி வரும் தேனீக்களைப் போல இந்த அழகான ஒரு வெள்ளிக்கிழமை பொன்மாலை பொழுதிலே உங்களுடைய ஒரு பொன்னான நேரத்தை இந்த அரங்கத்திலே செலவிடுவதற்காக இங்கு வந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மதிப்பிற்குரிய கையும் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய அன்வர் அவர்கள் சவுதியிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அத்தகைய தமிழ் பெரியோர்களுக்கும் எனது முதன்மையான வணக்கத்தினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இங்கு என்னோடு உரையாற்ற இருக்கும் தற்போது பேசி சென்ற அன்பு சகோதரர் உயர் திரு அன்வர் சதாத் அவர்களுக்கும், மேலும் இங்கு பேச காத்திருக்கும் அன்பு சகோதரர்கள் பிரபாகர் வின்சென்ட் மற்றும் அன்வர் தீன் அவர்களுக்கும், இங்கு வீட்டிற்கும் திருமதி ரஹ்மா சையத் அவர்களுக்கும், இங்கு தன் உடல்நிலை காரணமாக வர இயலாவிட்டாலும் இந்த சங்கத்தினை துவங்கி 25 ஆண்டுகளாக மிக அழகாக நடத்தி இன்று தலைமை தாங்க இருந்து இன்று உடல்நிலை சற்று குறைவான காரணத்தினால் இன்று வர இயலாமல், ஆனால் நம்ம மதிப்பில் மிக உயர்ந்து நிற்கும் உயர் திரு அப்துல் ரஃபூக் அவர்களுக்கும் எனது முத்தான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களிடையே நல்ல கருத்துக்களை பரப்புவதற்காகவும் சமூக நல்லிணக்கத்தினை பரப்புவதற்காகவும்
நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைக்க ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் இந்த மன்றம் 25 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த முத்துத்தீவிலே தொடங்கப்பட்டு சமீபத்திலே பொன்விழா கொண்டாடினோம் என்று கூறினார்கள். இந்த மன்றம் நல்ல பல காரியங்களை எடுத்து செய்து வரும் PWA என்ற அமைப்புடன் இணைந்து அதன் தமிழ் கிளை பிரிவாகவும் செயல்பட்டு வருகின்றது. இன்று இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியினை மிகச் சிறப்பாக அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதற்கு என்னுடைய மனதார்ந்த பாராட்டுகளோடு இந்த அமைப்பின் அனைத்து பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எனக்கு சொற்பொழிவாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒழுக்கமே உயர்வு. இந்த தலைப்பினுள் செல்வதற்கு முன்னால ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு காலகட்டங்கள், இந்த உலகம் தோன்றிய முதல் பல்வேறு காலகட்டங்களிலே, பல்வேறு நாடுகளிலே, பல்வேறு இடங்களிலே, பல்வேறு மத இன பிரிவுகளிலே பல்வேறு விதமான நெறிமுறைகள் கூறப்பட்டிருக்கிறது. அந்த நெறிமுறைகளிலே பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள், முறைகள் சொல்லப்பட்டிருக்கலாம். அதில் வேறு வேறு உண்ணும் முறைகள், உடுத்தும் முறைகள், பழகும் முறைகள், வாழ்வியல் முறைகள், குடும்ப முறைகள், வழிபாட்டு முறைகள், வழிபாட்டு ஸ்தலத்திலே நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்று பல்வேறு முறைகள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கலாம். அது வெவ்வேறானதாக இருக்கும். அந்த வரையறைக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. ஏனால் ஒரு நாட்டிலே ஒத்துக்கொள்ளப்பட்ட உணவு இன்னொரு பிரிவினருக்கோ இன்னொரு நாட்டிலோ அது ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருக்கும். எனவே எந்த ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளேயும் செல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக, எல்லா இடங்களுக்கும் பொதுவாக, மனித இனம் தோன்றிய அன்றிலிருந்து இன்று வரை எல்லா மக்களுக்கும் பொதுவான சில அடிப்படை ஒழுக்கம். அந்த அடிப்படை ஒழுக்கம் என்ன? உள்ளத்தாலும் உடலாலும் செயலாலும் யாரும் பாதிக்கப்படாமல் தூய்மையாக நடந்து கொள்ளும் ஒழுக்கம், அதுவே அடிப்படை ஒழுக்கம். அந்த ஒரு மினிமம் எத்திக்ஸ், அந்த ஒழுக்கம் எல்லா இடத்திலும் இருந்தால் உலகம் மிக அழகாக செயல்படும். அந்த ஒழுக்கத்தை பற்றி நாம் பேசப் போகின்றேன். அந்த ஒரு கருத்தியல் ரீதியாக என்னுடைய கருத்துக்களை இங்கு நான் முன்வைக்கப் போகின்றேன். அந்த ஒரு கருத்தோட்டத்திலே ஒரு 3 சிந்தனை துளிகளை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே உங்களிடம் நான் அளவலாக இருக்கின்றேன். ஒரு சிறந்த ஒழுக்கம் எப்படிப்பட்டது? சிறந்த பழக்க வழக்கங்கள், சிறந்த எண்ணங்கள், சிறந்த நடைமுறைகள், இவற்றை நாம் பார்க்க போகின்றோம். 2வது சிந்தனை துளியாக நாம் கூறும் கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட நடைமுறைகள், இது ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்திலோ, ஒரு குடும்பத்திலோ, ஒரு சமுதாயத்திலோ எப்படி பாதிக்கின்றது? அதற்கு காரணங்கள் என்ன? மூல காரணங்கள் என்ன? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு வருவது என்பதை போன்ற 2வது பிரிவுகளை பார்க்க போகின்றோம். 3வது சிந்தனை துளியாக ஒரு தீர்வு வேண்டுமல்லவா? நான் எதை பற்றி வேண்டுமானாலும் இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, இதுதான் நல்ல ஒழுக்கம், இது தீய ஒழுக்கம் என்று பேசி சென்று விடலாம். நான் என்ன செய்தி உங்களுக்கு கொடுக்க போகின்றேன்? இப்படி இருக்கக்கூடிய இந்த தீய பழக்க வழக்கத்திற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து இன்று நாம் 2 மணி நேரம் செலவழிக்கிறோம் என்றால், இந்த 2 மணி நேரத்திலே நாம் என்ன அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகின்றோம்? நம்மளுடைய குழந்தை செல்வங்களுக்கு, நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு, நம்மளுடைய இளைஞர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்தி சொல்ல போகின்றோம்? எப்படி தீர்வு காண்பது? அல்லது நல்ல பழக்கங்களை எப்படி நடைமுறையில் கொண்டு வருவது? இதை கேட்டுவிட்டு சென்ற ஒரு சிலராவது அதை எப்படி நடைமுறைப்படுத்தி அடுத்த கூட்டத்திலே நாங்கள் இதை செய்தோம், இதனால் நாங்கள் ஒரு முன்னேறினோம், இதனால் இந்த தீய பழக்கத்திலிருந்து வந்தோம் என்று யாரேனும் ஒருவர் கூறினால் கூட அதுதான் நம் வெற்றி, அதுதான் அன்வர் சதாத் அவர்களின் வெற்றி, அதுதான் தாருல் சலாம் அமைப்பின், இந்த ஈமான் அமைப்பின் வெற்றி. ஒத்துக்கொள்கிறீர்களா? சரி. ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். எது ஒழுக்கம்? நான் கூறியதவாறு எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எந்த தீங்கையும் விளைவிக்காததுதான் முதன்மையான ஒழுக்கம். விவேகானந்தர் கூறுவார், ஒரு மனிதரை இப்படிப்பட்ட ஒழுக்கம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஒருவர் மனதை பக்குவப்படுத்தும், சக மனிதரை மதிக்க வைக்கும், சக மனிதரை வாழ வைக்கும். ஒரு நல்ல ஒழுக்கமான மனிதன் என்பவன் நீ சிறியவன் நான் பெரியவன் என்ற ஒரு ஆணவம் அல்லாதவன்.
அனைவரும் வாழ வேண்டும், அனைவரும் இணக்கத்தோடு வாழ வேண்டும், அனைவரும் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும், கருத்தை பரிமாற்றிக்கொள்ள வேண்டும், அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை போதிப்பது ஒரு சிறந்த ஒழுக்கம். அது மட்டுமல்ல, வள்ளுவர் என்ன கூறுகின்றார்? ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது இந்த உயிர் தான் நம்ம எல்லாத்துக்குமே முக்கியம் இல்லைங்களா? உலகத்தில் மிக முதன்மையானது, முக்கியமானது உயிர். அந்த உயிரை விட உயர்வானது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒன்றும் நிலைத்து நிற்க ஒரு நேர்த்தி அவசியம், அதுல ஒரு சிறந்த பண்புகள் அவசியம். அப்போ நம்ம முன்னால வாழ்ந்து சென்ற ஒரு பெரியவர்கள், சான்றோர்கள், மிகப்பெரிய மகான்கள் என்ன ஒரு ஒவ்வொருத்தரும் சொன்ன ஒரு கருத்துக்களை நான் உங்ககிட்ட பரிமாறிக்க விரும்புகிறேன். வள்ளலார் சொன்னார், வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன். என்ன ஒரு அழகான மனிதநேய கருத்து கொண்ட சிறந்த ஒழுக்கம். புத்தர் சொன்னார், கொல்லாமை நிறைய போதிச்சாங்க, பிற உயிர்களுக்கு தீமை விளைவிக்காது அப்படிங்கிற ஒரு சிறந்த பண்பனை சொல்லும் ஒரு உயரிய ஒழுக்கம். இயேசு பெருமான் சிலுவையிலே அறையப்பட்ட ஆணிகள் வைக்கப்பட்ட நேரத்தில் கூட என்னைய தண்டிச்சவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார். நம்ம சொல்லுவோமா? ஒரு சின்ன யாராவது நம்மளை அவமானப்படுத்திட்டீங்கன்னா வச்சுக்கிறோனைய, இவ இப்படி பேசிட்டாளா, அடுத்தது இவங்களை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாணவன், இந்த ஒரு சகோதரன் என்னை இழிவுபடுத்தி விட்டாரா, இதுங்க நான் எப்போது அடுத்தது இவங்களை 10 மடங்கு இழிவுபடுத்தோன்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த ஒரு மகான் கூறினார், ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது, ஆணிகள் அறையப்பட்டு கொண்டிருக்கிறது, சிலுவையில் அறைந்த நேரத்தில் கூட என்னை தண்டித்தவர்களை மன்னித்து விடுங்கள். எப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு என்பதை நினைத்து பாருங்கள். அது சிறந்த ஒழுக்கம். நம்ம உண்மைதான் பேசுவோம் அப்படின்னா உடனே எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, பெரிய ஹரிச்சந்திர பரம்பரையில வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா, தன்னுடைய எல்லா செல்வத்தையும் இழந்து சுடுகாட்டிலே நின்று கொண்டிருந்த நேரத்தில் கூட அந்த ஹரிச்சந்திரன், நான் பொய் பேச மாட்டேன், நான் உண்மையைத்தான் கூறுவேன் என்று கூறினான். அந்த உண்மைக்காக அவன் குரல் கொடுத்து உன்னத வழியை காட்டினானே, அது சிறந்த ஒழுக்கம். நம் நபிகள் நாயத்திற்கு வருவோம். ஐயா அவர்கள் சாலையில் நடந்து செல்வாராம். அப்போது வயதான பெண்மணி ஒருவர் தினமும் குப்பை கூடையை எடுத்து, அவருக்கு ஏதோ ஒரு வெறுப்பு, ஒரு மாறுபட்ட கருத்து. நபிகள் ஐயா நடந்து செல்லும் போது அவருடைய தலையிலே அந்த குப்பையை தினம் கொட்டுவார். தினம் வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதற்கு நபிகள் அவர்கள் எந்தவித ஒரு எதிர்வினையையும் காட்டவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த பெண்மணி அங்கு இல்லை, அவர் தலையில் அந்த இடத்திலே குப்பை கொட்டப்படவில்லை. அப்போது அவருக்கு கருக்கென்று இருந்ததாம், என்ன தினமுமே இந்த பெண் நம்மளுடைய ஒரு பெண் நம்மளுடைய தலைமையிலே குப்பை கொட்டுவாரே, இன்று என்னவானது? அப்படி என்றால் அவருக்கு என்னவோ ஆகியிருக்க வேண்டும் என்று அந்த வீட்டினுள்ளே சென்று பார்த்தாராம். அந்த பெண் உயிரற்ற நிலையிலே இருந்தாராம். அப்ப தன் மீது தினமுமே குப்பை கொட்டி அசிங்கப்படுத்தினாலும் கூட ஒரு நாள் அவர் இல்லாத பொழுது அவருக்கு என்ன ஆயிற்று என்று நினைத்த அந்த கருணை நெஞ்சத்தை நினைத்து பாருங்கள். அந்த நபிகள் நாயகம் அவர்கள் காட்டிய ஒழுக்கம் சிறந்த ஒழுக்கம் இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? இதை விட இன்னொரு சிறந்த பண்பை சொல்றேன். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வட்டம், ஒரு சின்ன கவுன்சிலர் ஆயிட்டாலே வீடு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர்ல தான் இருக்கும் இல்லையா? நிறைய ஒரு செல்வமும் செழிப்பும், உடனே 10 கார் வரும், என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனா அரசியலில் ஒரு மிக மேலான ஒழுக்கம் என்பது பிறர் சொத்துக்கு ஆசைப்படாமல் இருப்பது. நாம பொது நலத்துக்கு வந்தோம், பொது நலத்தை செஞ்சோம், மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறுறோம், பொது காசுல நம்ம கை வைக்க கூடாதுன்னு இருக்கிறது சிறந்த ஒழுக்கம். நபிகள் நாயம் அவர்கள் பின்னால் எத்தனையோ பெரிய கூட்டம் இருந்தது, மிகச்சிறந்த செல்வாக்கு கொண்டிருந்தார், மிகுந்த செல்வம் படைத்திருந்தார். ஆனால் அவர் கடைசியாக வாழ்ந்த அந்த அறை 10க்கு 10 கொண்ட அறையாம். இதை ஒருவர் சொல்லும் போது, நான் இப்படியெல்லாம் எங்களை ஏமாத்தீங்க, அப்படியெல்லாம் யாராவது இருப்பாங்களா அப்படிதான் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியல முழுமையா. ஆனா உண்மை அதுதான் என்று புரிய வைத்தார்கள். அதை கேட்டபோது மிக மலைப்பாக இருந்தது. அதே போல நடைமுறை வாழ்க்கையிலே சமீப ஒரு கடந்த நூற்றாண்டிலே ஜீவா என்ற ஒரு கம்யூனிச தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் காமராஜர் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தபோது ஜீவா அவர்களை காண சென்றிருக்கின்றார். ஜீவா அவர்கள் ஒரு சாலை போன்ற பகுதியிலே, சென்னையிலே பிளாட்ஃபார்ம் ஓரத்திலே ஒரு சாலை, ஒரு குடிசை பகுதியிலே வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு கட்டல் இருப்பார். அப்போ காமராஜர் அவரை தலைமை அமைச்சர், முதலமைச்சர் பார்க்க செல்கின்றார் ஜீவாவை. ஜீவா ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் அவர் கையில். அவர் கூறினால் தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் கேட்பார்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள் அத்தனை பேரும் கேட்பார்கள்.
அப்படி தமிழகத்தையே கையில் வைத்திருந்த ஒரு மாபெரும் தலைவர். அவர் ஒரு குடிசை பகுதியில் தான் இருக்கிறார். அப்போ தமிழக முதலமைச்சர் காமராஜர் வராரு, அவரை பார்க்க விரும்புறாரு. ஜீவா ரூம்குள்ள இருக்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கார். 1/4 மணி நேரம் ஆகிறது, 1/2 மணி நேரம் ஆகிறது. என்ன ஆயிற்று என்று இவர் மெதுவாக எட்டி பார்க்கின்றார். அப்போது ஒரு கயிற்றிலே ஒரு வேட்டி காய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது இவர் சொல்கிறார், மன்னிக்கவும், என்னுடைய 2 வேட்டிகளிலே 2ஐயும் நனைத்து விட்டேன், ஒன்று காய்ந்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் உலர்ந்தவுடன் நான் வெளியே வருகிறேன் என்று. அவர் அண்டர்வேரோடு இருந்திருக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு மிக எளிமையான பொது சொத்தை கை வைக்கக்கூடாது என்ற சிறந்த ஒழுக்கத்தை கொண்ட மனிதர்கள் 1600 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த கடந்த நூற்றாண்டிலும் இருந்திருக்கின்றார்கள். இந்த நூற்றாண்டிலே இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. இது ஒரு மேலான ஒழுக்கம். இத்தகைய சிறந்த பண்புகள் இருப்பது ஒரு சிறந்த ஒழுக்கம். இதுல இந்த ஒழுக்கத்தை நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம இளைஞர்களுக்கு நம்ம எப்படி சொல்லித்தர்றது? ஒரு கல்வியின் மூலமாக தான் கொடுக்க முடியும். பிச்சை புகினும் கற்கை நன்றின்னு சொல்றோம். அங்கங்க கடனை வாங்கி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம், படிக்க வைக்கிறோம். அப்ப PhD படித்தா ஒழுக்கம் வந்து விடுமா? மேதாவி ஆகி விடுவார்களா? MS படித்தால் மேதாவி ஆகி விடுவார்களா என்றால் இல்லை. கலியமூர்த்தி IPS அவர்கள் கூறுகின்றார், எந்த ஒரு கல்வி ஒரு ஒழுக்கத்தை போதித்து, ஒழுக்கத்தை முதன்மைப்படுத்தி, ஒழுக்கத்தை தலையாய கொள்கையாக கொடுக்கிறதோ அதுதான் முறையான கல்வி. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பு, பண்பின் வெளிப்பாடு ஒழுக்கம், நல்லொழுக்கம். ஒரு ஒழுக்கம் இல்லாத கல்வியும், மனித நேயம் இல்லாத அறிவியலும், விளைச்சல் இல்லாத நிலமும் வீண் அப்படிங்கிறார் அவர். அப்போ நம்மளுடைய கல்வி, நம்ம தமிழ்நாட்டு கல்வி, நம்மளுடைய இந்திய கல்வி நமக்கு எப்படிப்பட்ட ஒரு படிப்பினை, ஒரு கல்வியை, நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்கிறதாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற ஒரு நிகழ்ச்சி. ஒபாமா ஜனாதிபதியாக இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் ஒபாமாவை பார்க்க போகிறாங்க. அவர் சொல்கிறாங்க, இந்த பில்கேட்ஸை நீங்கள் நாடு கடத்தணும். பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் நிறுவனர், மிகப்பெரிய கணிப்பொறி நிறுவனத்தின் தலைவர், மிகப்பெரிய பணக்காரர், உலகில் மிக முக்கியமான புள்ளிகளில் ஒருவர். அவரை நாடு கடத்தணும்னு சொல்லிட்டு எல்லா தொழிலதிபர்களும் ஒன்று சேர்ந்து ஒபாமாவிடம் கூறுகின்றார்கள். அப்போ ஒபாமா என்ன காரணம் என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள், 69% இந்தியர்களையவே பணியமர்த்தி கொண்டிருக்கின்றார் என்கிறார்கள். அதனால் நீங்கள் அவரை விசாரிக்க வேண்டும், அவரை நாடு கடத்த வேண்டும் என்கிறார்கள். உடனே ஒபாமா நான் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு பில்கேட்ஸ் அவர்களிடம் கேட்கின்றார். அப்போது அவர் கூறுகின்றார், எனக்கு தெரியும் என்ன காரணத்திற்காக நான் இந்தியர்களை பணியில் அமர்த்துகிறேன் என்று. என்னை நாடு கடத்த வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு என்னை நாடு கடத்தி விடுங்கள். அப்போது அவர் ஆச்சரியப்பட்டு போகின்றார். அவர்களிடம்தான் அந்த ஒழுக்கம் இருக்கிறது, திறமை இருக்கிறது என்று கூறுகிறார். ஒபாமா அப்படி நம்பவில்லை. நம்முடைய அமெரிக்கர்கள் என குறைந்து விட்டார்களா என்று கூறிக்கொண்டு அடுத்த நாளே அதை பற்றி அறிவதற்காக ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே சென்று ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்கின்றார். அப்போது அவர் அந்த மாணவர்களிடம் கேட்கின்றார், உங்களுக்கு நாங்கள் என்ன குறை வைத்தோம்? 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணிப்பொறிகளை அறிமுகப்படுத்தினோம், உங்களுக்கு எல்லா சர்வ வசதிகளையும் செய்து கொடுத்துக்கின்றோம். இந்தியாவிலே 100 மாணவர்களுக்கு ஒரு மாணவரிடையே ஒரு கம்ப்யூட்டர் கூட கிடையாது. எப்படி அவர்கள் உங்களை முந்திக் கொண்டு முன்னால் செல்கின்றார்கள் என்று கேட்டார். ஒருவருக்கும் பதில் தெரியவில்லை. அப்போது இந்தியாவிலே இருந்து படித்து அங்கு பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு இந்திய பேராசிரியை, ஐயா நான் அதற்கு பதிலளிக்கட்டுமா என்று கேட்கின்றார். அம்மா வாருங்கள் பதிலளியுங்கள் என்கின்றார். இவர் மேடைக்கு செல்கிறார். அப்போது அவர் கூறுகிறார், அமெரிக்காவிலே நீங்கள் சர்வ வசதிகளோடு கல்வியை மட்டும்தான் தருகிறீர்கள், ஆனால் எங்கள் இந்தியாவிலே, குறிப்பாக எங்கள் தமிழகத்திலே நாங்கள் கல்வியோடு ஒழுக்கத்தையும் உழைப்பை பற்றிய உயர்வையும் நாங்கள் கூடவே சொல்லிக் கொடுக்கின்றோம். எனவே அது இருக்கும் வரை எங்கள் குழந்தைகள் தான் உலகத்திலே முன்னிலையில் இருப்பார்கள் என்று கூறுகின்றார். அப்போது இவ்வளவு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய, உழைப்பின் உயர்வை போதிக்கக்கூடிய கல்வி சமீபத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? பாலியல் வன்முறை, பாலியல் கூட்டு வன்முறை, இன்னும் பல பேச முடியாத, நினைக்க முடியாத அருவருக்கத்தக்க சம்பவங்கள். அது மட்டுமல்ல, ஆபாச படங்களை பார்ப்பது, ஆபாச படங்களை பரிமாறிக்கொள்வது. 69% மாணவர்களும் 35% மாணவிகளும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, கணக்கெடுப்பின்படி ஆபாச படங்களை பள்ளி பருவத்திலேயே பரிமாறிக்கொள்கின்றார்களாம்.
அது எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம்? எனவே ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஒரு குழந்தையோ தவறு செய்தால் என்றால் அவர்களை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை சமுதாயம் கொடுக்கின்றது. நீங்கள் எல்லாம் நாம் பொதுவாக சொல்லுவோம், ஒவ்வொரு மனிதரும் ஏண்டா இப்படி நீ சமுதாயத்தை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சியும் எப்படி ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதோ அது அதே மாதிரி அந்த ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சி கெடுவதற்கு பின்னாலும் இந்த சமுதாயம் தான் காரணமாக இருக்கிறது. நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் தான் காரணமாக இருக்கிறது. தட்டி கேட்காத நாம் ஒவ்வொருவரும் காரணமாக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் நாம் உண்டு, நம் படிப்புண்டு, நம் குடும்பம் உண்டு, நம் டிவி உண்டு, நம் மொபைல் போன் உண்டு என்று அடங்கிவிட்டோம். நம்முடைய வேலை உண்டு, நம்மளுடைய புத்தக வாசிப்புண்டு, அப்போது நிகழ்ச்சி உண்டு என்று ஒதுங்கிவிட்டோம். தட்டி கேட்பவர்கள் இல்லை. ஆடுபவர்கள் ஆடுகிறார்கள், பாடுபவர்கள் பாடுகிறார்கள். யார் என்று கேட்பது என்ற சூழ்நிலை நிலவுகிறது. அதற்கு வருவோம். இதற்கிடையில் இந்த உழைப்பை பற்றி சொன்ன இல்லைங்களா, உழைப்பின் உயர்வை பற்றி அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியருக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கடிதம் ஒன்றை எழுதினார்கள். அந்த கடிதத்திலே ஒரு வரி குறிப்பிடுவார்கள், ஐயா, என் குழந்தைக்கு ஒரு கருத்தை சொல்லிக் கொடுங்கள். என்ன கருத்து? உழைப்பால் வரும் $1 விட உழைப்பு இல்லாமல் ஏமாற்றி வரும் $100 மதிக்கத்தக்கது அல்ல. உழைப்பால் வரும் அந்த $1, அந்த நேர்மையான வழியில் வரும் பணமே உயர்வானது என்ற உயர்ந்த கருத்தை கூறுங்கள் என்று அந்த ஆசிரியருக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். இதைவிட உழைப்பின் உயர்வை சொல்ல முடியுமா? நம்முடைய முஸ்லிம் பெரியவர்கள் பலமுறை இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆறாம் நாள் வரும் ஒரு 100 பில்ஸ் எங்களுக்கு வேண்டாம், உண்மையாக நம்ம உழைச்சி வர்ற காசு போதும்னு அதைவே தான் அவங்க நடைமுறையில் அடிக்கடி குழந்தைகள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நேர்மையாக சம்பாதிக்கிற காசு போதும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்த்தணும். சரி, இப்போ 2வது சிந்தனை துளி, நம்ம இந்த தீய பழக்கங்கள்னு சொல்கிறோம். எதெல்லாம் தீய பழக்கம்? மது குடித்தல், புகைப்பிடித்தல், போதை மருந்து சாப்பிடுதல், ஆபாச படங்கள் பார்த்தல், அல்லது அடுத்தவங்க வளர்ந்தாங்கன்னா அந்த வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுத தீய எண்ணங்கள், இதெல்லாம் தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள்னு சொல்கிறோம். இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய அருமை நண்பர் ஒருவரிடம் நேற்று நான் அளவலாவி கொண்டிருந்தேன். ஐயா, நான் நாளை இந்த மாதிரி நான் பேசப் போகிறேன், உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் என்று. அப்போது புகைப்பிடிப்பதனால் வரும் தீமைகளை பற்றி நான் பேசப் போகிறேன் என்று கூறியதும் அவர் என்னிடம் சண்டைக்கு வந்து விட்டார். அது எப்படி நீங்கள் புகைப்பிடிப்பதனால வெறும் தீமைன்னு மட்டும் சொல்கிறீங்க, புகைப்பிடிக்கிறதுனால எத்தனை நன்மைகள் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. அவர் மிகப்பெரிய எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், மிகப்பெரிய கவிஞர், மிகுந்த கருத்தியலாளர். இவர் என்னங்க இப்படி சொல்கிறாரு? வேற விஷயத்தை பற்றி சொன்னால் பரவாயில்ல, புகைப்பழக்கத்தினால் மிகுந்த நன்மைகளும் உண்டுன்னு இவர் போய் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய அறிஞன்ட்டு எப்படி வச்சுங்க ஐயா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், புகைப்பிடிப்பதனால் முதுமை வராது, புகைப்பிடிப்பதனால் நாய் போன்ற விலங்குகள் பக்கத்தில் வராது, புகைப்பிடிப்பதனால் திருடர்கள் பக்கத்தில் வரமாட்டார்கள்னு போட்டாருங்க ஒரு போடு. அப்புறம் நான் கேட்டேன், அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னார், இந்த புகைப்பிடிக்கிறதுனால சீக்கிரம் செத்து போயிடுவாங்க, அதனால முதுமை வராது. முதல் போடு போட்டாருங்களா? 2வது ஒரு போடு போட்டார், இந்த புகைப்பிடிக்கிறதுனால நாயெல்லாம் ஏன் பக்கத்தில் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இளமை திறம் குன்றி குச்சி வச்சுட்டு நடப்பாங்க. அந்த குச்சி வைக்கிறதுனால பயந்துட்டு நாயெல்லாம் கூட பக்கத்தில் வராது, அந்த விலங்குகளே பயந்துட்டு ஓடிடும் அப்படின்னார். அதுக்கப்புறம் திருடங்க எப்படிங்க வரமாட்டாங்கன்னு கேட்டால், இவனுக்கு இந்த நுரையீரலெல்லாம் கெட்டு போயிடும், அதனால லொக்குன்னு இருமிட்டே இருப்பாங்க, அதனால திருடங்க வரமாட்டாங்க, பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னார். அதை சொன்னவர் வேறு யாரும் அல்ல, நம்மளுடைய நடமாறும் கருத்தரங்கம், நகைச்சுவை சுரங்கம், நம் தமிழறிஞர் ஐயா கையும் அவர்கள். உங்கள் கருத்துக்கு நன்றி ஐயா. அப்போ இந்த புகைப்படங்கள், சிகரெட்டு பெட்டிகள் சின்ன சின்ன சவக்கிடங்குகள் என்று கூறலாம். இந்த உதடுகள் புன்னகைக்கத்தானே தவிர புகைக்க அல்ல. இதை பற்றி நபிகள் நாயகம் என்ன கூறுகின்றார்? அப்போ நீங்கள் கேட்கலாம், முஸ்லீம் பெரியவர்கள் சகோதரர்கள் கேட்கலாம், மூத்த சகோதரர்கள், ஏமா முஸ்லீம் நபிகள் நாயகம் பேரில் சிகரெட் இருந்துச்சான்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் நபிகள் நாயகம் என்ன கூறியிருக்கிறார் என்றால், எப்போதும் எந்த காலத்திலும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக அவர் கூறியிருக்கின்றார், வாயில் துர்நாற்றம் தரக்கூடிய எந்த ஒரு வஸ்துவையோ பொருளையோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அதை நீங்கள் தடுத்திட வேண்டும்னு சொல்றார். வாயில் துர்நாற்றம் தரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்கள்
பயன்படுத்தக்கூடாது. அதுல போதைப் பொருள், மதுப்பொருள், மது மற்றும் புகைப்பிடித்தல் அனைத்துமே அடங்கும். இது மட்டும் இல்ல, ஒரு சிகரெட் குடிக்கிறது ஒரு மக்ரூக்கு சமமா. அப்ப 40 சிகரெட் குடித்தீங்கன்னா 40 மக்ரூ. அப்ப 40 மக்ரூன்னா ஒரு ஹராம். அப்போ ஒரு மக்ரூங்கிறது ஒரு சிறிய குற்றம், ஒரு ஹராம்ங்கிறது ஒரு பெரிய குற்றம். 40 சிகரெட் குடிச்சீங்கன்னா ஒரு ஹராம் வந்துடுது. அப்ப நீங்க 40 குடிக்க குடிக்க ஹராம் உங்களுக்கு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இது மட்டுமல்ல, உங்கள் உடலையும் உள்ளத்தையும் நீங்கள் வீணாக்கிக் கொள்கின்றீர்கள். அப்ப இது மட்டும் இல்லைங்க. இப்ப சமீபத்துல ஒரு யூடியூப்ல ஒரு ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல். ஒரு இளம் மாணவி பேசுறாங்க. எங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது, இல்லைன்னா நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த புகைப்படம் பிடிக்கிறவங்க பழக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் குழந்தையின்மை, ஆண்மை தன்மை குறைகிறது, குழந்தையின்மை ஏற்படுதுங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மையை, ஒரு மருத்துவ உண்மையை இப்போ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மிக ஒரு அதிர்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. சும்மா விளையாட்டாக ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் அதே வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லை, மது பழக்கம். இந்த மது பழக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்கள்கிட்ட இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க, வேலையில் இருக்கவங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, ஏங்க இந்த பழக்கம்லாம் வச்சுட்ருக்கீங்க? நம்ம கேஷுவலாக கேட்டால், ஏங்க உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி? நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோட போகிறோம், எவ்வளவு மென்டல் டார்ச்சர் தெரியுங்களா? இது கொஞ்சம் குடிச்சா எப்படி தெரியுங்களா இருக்குது, நல்ல இதமாக இருக்குது, அப்படி மிதக்கிற மாதிரி இருக்குது, நல்ல தூக்கம் வருதுங்க அப்படிம்பாங்க. நல்லா தூக்கம் வருதான், நல்லா மிதக்கிற மாதிரி இருக்கான், நல்லா ஜாலியாக இருக்கான். சரி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிருந்தோம், டென்ஷன் எல்லாம் போயிருந்தோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தூக்க கலக்கத்தோடு இருப்பாங்க, கண்ணு செவந்திருக்கும், நரம்பெல்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். அப்புறம் அதுக்காக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தூக்கமின்மை காரணமாக அவங்களுக்கு ஒரு சோம்பலாகவே இருக்கும். அதனால் அவர்கள் இந்த அடிக்கடி காஃபி, டீ இந்த மாதிரி குடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஸ்நாக்ஸ் நினச்ச நேரத்தில் சாப்பிட்றது இந்த மாதிரி வரும். அப்புறம் மைண்ட் ஒரு மாதிரி செட் ஆகாது அவங்களுக்கு. ஏதாவது சும்மா அப்படி சுற்றுவாங்க, குளிக்க மாட்டாங்க, ஒரு ஷேவ் பண்ண மாட்டாங்க, ஹேர் கட் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் இருப்பாங்க. இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னங்கன்னா, அந்த குடிச்சிட்டே இருக்கும்போது அவர்களுக்கு அந்த போதை கிடைக்கும் ஒரு நிலை அதிகமாகுமா. அதாவது இன்னைக்கு ஒரு பாட்டில் குடித்தா போதை கிடைக்குதுன்னா, நாளைக்கு 2 பாட்டில் குடித்தா தான் போதை கிடைக்கும். அப்போ அவங்க வந்து அதிகமான மதுவை உட்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். அப்போ அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அது குடித்தாதான் தூக்கம் வரும்னு சொன்னவங்க, இந்த நிலை எங்கே போய் நிற்கும் அப்படின்னீங்கன்னா, மருத்துவத்துறையில் சொல்கிறாங்க, குரோனிக் இன்சாம்னியா, நிரந்தரமான தூக்கமின்மை ஏற்பட்டு போயிடும். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு சின்ன மிட்டாயும் பலூனையும் கொடுத்து ஏமாற்றிட்டு நாளைக்கு அதுகளுடைய ஒரு அந்த புல்லை பிடிக்கிறவன் பிடிச்சிட்டு போகிற மாதிரி, இந்த புல்லை பிடிக்கிறவன் என்ன பண்ணுறான், அந்த மது என்னும் அரக்கன் உனக்கு கொஞ்சம் தூக்கம் தர்றேன், உனக்கு கொஞ்சம் ஜாலினஸ் தர்றேங்கிற மாதிரி நம்மளுடைய இளைஞர்கள் மனத்துக்கு அவர் சற்று ஒரு தற்காலிக இன்பத்தை கொடுத்து விட்டு நிரந்தர தூக்கமின்மை, அவர்களுடைய உடல் மட்டுமல்ல மூளை கோளாறு ஏற்படுகின்றது அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த போதைக்கு துடிக்கிறார்கள். எனவே அந்த மது பழக்கத்திற்கு அடுத்து பிறகு போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறார்கள். அது என்னென்னமோ வருதுங்க. ஒரு இளைஞர் எப்பவும் மென்னுக்கிட்டே இருப்பார், சிவிங்க தான் சாப்பிட்ருக்காருன்னு நான் நினச்சேன். அப்போ ஒரு முறை டிராவரை திறந்து பார்க்கும்போது நிறைய பாக்கு போன்ற ஏதோ கவர்கள் இருக்கின்றது. அப்போதுதான் தெரிந்தது பாக்கு போன்ற ஒரு போதைப் பொருள் இருக்கிறது என்று. எனவே பாக்கு, ஏதோ சிவிங்கம், பொடி, எதேதோ யூஸ் பண்ணுகிறார்கள், எதேதோ விதவிதமாக. ஆனால் இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கின்றது? ஓப்பன் மார்க்கெட்டிலே கிடைக்கின்றது. தற்போது நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு தலைவர் ஒருவர், அரசியல் தலைவர் அவர்கள் கூறுகின்றார், அவருடைய மகன் 1 வருடத்திற்கு முன்னால் மாடியிலிருந்து அதிக போதை மருந்து சாப்பிட்டு கீழே விழுந்து விடுகின்றார். அவருக்கு 1.5 வருடமாக மிக பெரிய ஒரு மருத்துவமனையிலே மிக விலை உயர்ந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர் மனம் வருந்தி கூறுகின்றார், எனக்கு பணம் இருக்கிறது, நான் சிகிச்சை கொடுக்கின்றேன். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு சிறிய குடும்பத்திலும் மாணவர்கள் சீரழிகிறார்கள், அவர்கள் எங்கு செல்வார்கள் இந்த சிகிச்சைக்குன்னு கேட்குறார். அப்போது எல்லா பக்கத்துலேயுமே கடைகளில் நிறைய இடங்களில் இந்த போதைப் பொருட்களை சர்வசாதாரணமாக விற்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிகளுக்கு பக்கத்துலையும் விற்கிறாங்க. அப்போ பள்ளி மாணவன் சாப்பிட்றான்னு நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க, அந்த பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் இருக்கவன் அந்த கடை எடுக்க சொல்லி ஏன்னு வந்து நீங்கள் வந்து புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? யார் வந்து பள்ளிக்கு பக்கத்தில் போதை மருந்து விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க? அப்போ இதை யார் கேட்கறதுங்க? இப்போ ஒரு மாணவன் செய்கிறது தப்பு, ஒரு இளைஞன் செய்கிறது தப்பு அப்படின்னா ஓகே, அவன் பாதிக்கப்படுறான், அவன் குடும்பம் பாதிக்கப்படுறது, இது இருக்கட்டும். இதுக்கு மேலே சீர்கேடு பண்ணுவது யார்? அந்த சமூக சூழல், அந்த சட்ட திட்டங்கள் அப்படி இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு கிராமத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா ஒரு மதுக்கடைகள் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. நடு ஊர்லேயே வந்து எல்லாரும் ஓப்பனாக குடிக்கிறாங்க. அப்போ அதனால பயங்கர பாதிப்புகள் ஏற்படுது. இந்த இலைமறைவு காய்மறைவெல்லாம் இல்லை, எங்கே பார்த்தாலும் ரோட்டில் குடிச்சிட்டு கிடக்குறாங்க, குடும்பத்தில் சண்டை போடுறாங்க,
பணம் சம்பாதிக்கிற பணம் வீடு வந்து சேர்றதில்ல, பல கதைகள் வேதனையான கதைகளாக இருக்குது. இதையெல்லாம் நம்ம ஏன் தட்டி கழிக்க மாட்டேங்கிறோம்? படித்தவர்கள், பண்பாளர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள் நாம் ஏன் பயப்படுகின்றோம்? நாம் தேர்ந்தெடுத்த அரசு, ஒரு அரசாங்கத்திற்கு நம்மால் கேட்கத்தான் முடியும். நாம் முறையாக கேட்கலாமே. நான் நம்மளை வீதிக்கு சென்று போராட வேண்டியதில்லை. முறையாக நாம் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் மூலம், அமைப்புகள் மூலமாக, கூட்டமைப்புகள் மூலமாக சிறந்த சங்கங்கள் ஒன்று சேர்ந்து கோரிக்கையினை வலியுறுத்த வேண்டும். இதற்காகத்தான் தாருல் இமான் போன்ற அமைப்புகள் இத்தகைய ஒரு அவேர்னஸ் மீட்டிங்ஸ், ஒரு விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துகிறார்கள். மனதார என் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் போல தொடர் கூட்டங்கள் நடைபெற வேண்டும். நாம் என்னதான் நடத்தினாலும் ஒரு அரசாங்கத்தில் இருக்கவங்க தான் சட்டங்கள் போட்டு செயல்படுத்த முடியும். அப்போ அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வை நாம் இத்தகைய கூட்டங்கள் மூலமாக, பல்வேறு அறிக்கைகள் மூலமாக, பல்வேறு கோரிக்கைகள் மூலமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். எனவே ஒரு மாணவனை தண்டிப்பதன் மூலமாகவோ, ஒரு குடும்பத்தை குற்ற உணர்ச்சியை ஆக்குவதன் மூலமாகவோ இத்தகைய தீய ஒழுக்க பழக்கங்களை நம்மால் நிறுத்த முடியாது. இன்னைக்கு நீங்கள் நிறுத்துவீங்க, நாளைக்கு உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற இன்னொரு மாணவன் பாதிக்கப்படுவான். இதுக்கு மூல காரணமாக எது இருக்குதோ அதையே நம்ம ஒழிக்கணும். அதே மாதிரி இந்த தீய பழக்கங்களை நீங்களும் உங்களை பாதுகாத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மதுக்கு பழக்கத்தை பற்றி நபிகள் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நபிகள் காலத்தில் மது இருந்ததா? ஆம், இருந்தது. கூட இருந்தவர்கள் குடித்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு பெண்ணின் குடும்பம் மிக பாதிக்கப்படுகின்றது. அப்போ அந்த பெண் அழுகிறார். அதை கண்டு ஒரு சில ஆட்கள் நபிகளிடம் சென்று முறையிடுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கின்றது, நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்களா என்று. அவர் ஆராய்ந்து பார்க்கின்றார். ஆம், ஏன் மது அருந்துவதால் இத்தகு நிகழ்ச்சிகள் நடக்கிறது? ஏனென்றால் மது அருந்தும்போது அவன் மூளை பாதிக்கப்படுகின்றது. தன்னுடைய கட்டுப்பாட்டினை அவன் இழக்கின்றான். தான் யார் என்பதை மறக்கின்றான். அதனால் இப்போ ஒரு பெண்ணை பாதிக்கப்படும்படியோ, ஒரு குடும்பம் பாதிக்கும் அளவோ அவன் நடந்து கொள்கின்றான். எனவே மது அருந்துவதை நிறுத்த வேண்டும் என்றார். என்று நபிகள் மது அருந்துவதை நிறுத்த வேண்டும் என்று கூறினாரோ, அன்று அங்கு கொண்டு வந்து அவர்கள் பாத்திரத்தில் சேமித்து வைத்திருந்த மதுபானங்களை சாலையிலே ஊற்றினார்களாம். அது ஆறாக ஓடியதாம் என்பது வரலாறு. அவர் என்று வேண்டாம் என்று சொன்னாரோ அன்றைக்கு அந்த மக்கள் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மது பழக்கத்தை விட்டுவிட்டார்கள். இதற்கு நானும் இங்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில், பல்வேறு நிலையில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கின்றேன். முஸ்லிம் சகோதரர்கள் இதற்கு சற்று அப்பாற்பட்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் மற்ற சகோதரர்கள், மற்ற பிரிவினை சேர்ந்த சகோதரர்கள் கொஞ்சம் மது உட்கொள்வது அதிகமாக இருக்கின்றது. எனவே நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சமூக நல்லிணக்க பல்வேறு இனங்களும் பல்வேறு மதங்களை கொண்ட மாணவர்களை, இளைஞர்களை, அவர்களெல்லாம் குடும்பத்தை விட்டு வந்து இங்கே இருக்கிறார்கள். எனவே நண்பர்களுக்காக குடிக்கிறேங்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கு குடிக்கிறேங்கிறாங்க, நல்ல தூக்கம் வர்றதுக்கு குடிக்கிறேங்கிறாங்க. இந்த தீய பழக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் ஒரு பழக்கம் என்பது ஒரு லேசான ஒரு ஒட்டடை போன்றது. பிறகு அதுவே ஒரு இரும்பு சங்கிலி போன்றது. எனவே நம்ம அவங்கள எடுத்து சொல்லணும். இங்கே யாராவது கெட்ட பழக்கத்தோடு இருந்தாங்க, தீய பழக்கத்தோடு இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் அவங்கள ஒரு ஒரு ஜந்து மாதிரி பார்க்காதீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால மனிதன், டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். அதனால எல்லாருமே, நான் நீங்கள் எல்லாருமே மனிதனாக பிறந்தவங்க, எல்லாருமே ஒரு காலத்தில் ஏதோ சின்ன சின்ன தப்புகளை நம்ம பண்ணினவங்க தான். அப்புறம் நம்ம பழகிட்டு தான் நம்ம திருத்திட்டு வர்றோம். அப்போ யாராவது ஒரு தவறான பழக்கங்களில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க. இந்த காலத்தில் நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ண முடியாது. ஒதுக்கியும் விடாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்க, ப்ளேம் பண்ணாதீங்க, அவங்கள குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்காதீங்க. அவங்கள கூப்பிட்டு அன்பாக சொல்லி புரிய வைங்க. மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட். புரிய வைங்க. அப்போ அவங்க புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த தப்பை மீண்டும் செய்ய மாட்டாங்க. நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள், குழந்தைகள் எல்லாருமே இந்த மாதிரி கெட்ட பழக்கத்திலேருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும். உங்களையோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களோ, உங்களுடைய நண்பர் உறவினர்களோ இந்த மாதிரி தவறான பழக்கத்தில் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்க அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். இப்போ நம்ம இன்னொன்று முக்கியம், நான் குடிக்கிறதில்ல, சிகரெட்டெல்லாம் குடிக்கிறதில்ல, நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றதில்ல, அப்போ நீங்கள் மிக ஒழுக்கமானவரா? நான் உறுதியாக கூற முடியாது. உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க, ஆனால் பக்கத்து வீட்டுக்கார நாசமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை நான் எப்படி ஒழுக்கமானவன் என்று ஏற்றுக்கொள்வது? உங்கள் எண்ணங்கள் சிறப்பான எண்ணங்களாக இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்களாக இருக்க வேண்டும். நான் முன்னாலே கூறியவாறு நம் மிகச்சிறந்த பண்புகள் நம்மளிடம் இல்லை என்றால் கூட ஒரு அடிப்படை நல்ல உணர்வுகள் இருக்க வேண்டும். பக்கத்தில் இருப்பவர்கள் வாழ வேண்டும், நம்மோடு கூட பணிபுரியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய உறவு முறைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் நம் மனதிலே எப்போதுமே இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் இருக்க வேண்டும். சரி,
இப்போ 3வது மணித்துளியாக நான் சிந்தனை துளியாக நான் என்ன கூற விரும்புகிறேன், இதற்கு என்ன தீர்வு? நான் ஒன்று கூறிவிட்டேன், அவர்களை அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள். அது நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? வேறு இடத்துல டைவர்ட் பண்ணணும். அப்போ சிறந்த பயிற்சிகள், சிறந்த முயற்சிகள் எடுக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு யூத் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. 12 வயதிலிருந்து 18 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு யூத் லீடர்ஷிப் ப்ரோக்ராம், இளைஞர் பயிற்சி பட்டறை, சொற்பொழிவு பட்டறை நடத்துகின்றார்கள். 18 வயதிலே மேற்பட்டவர்களுக்கு ஆங்கிலத்தில் டோஸ்ட் மாஸ்டர் என்றும் தமிழில் சொல்வேந்தர் மன்றம் என்றும் நடக்கிறது. இந்த அருமையான முத்துத்தீவிலே பல்வேறு விதமான வாய்ப்புகள் குவிந்து கிடக்கின்றது. ஆன்மீகத்தில் செல்பவர்கள் ஆன்மீகத்தில் செல்லலாம், தலைமை பண்பில் பயிற்சி எடுப்பவர்கள் தலைமை பண்பில் பயிற்சி எடுக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு ஸ்பீச்சு, பேச்சு பயிற்சி, எழுத்து பயிற்சி, ஓவிய பயிற்சி, நடன பயிற்சி, இதுலலாம் நாமும் ஈடுபடலாம், நம்ம குழந்தைகளையும் ஈடுபட வைக்கலாம். அப்போ நம்ம வந்து பிஸியாகவே இருந்துட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த ஒரு தனிமை வராதுங்க. நீங்கள் எப்போவுமே பிஸியாக இருக்கணும். வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. எங்கள் அறிவியல் ஆசிரியர் ஒருவர் சொல்லுவார், தண்ணீர் ஓடுகிறது, குதிரைக்கு பக்கத்திலே இருக்கும் குதிரைக்கு தாகம் எடுக்கின்றது. ஆனால் அந்த குதிரை தான் தண்ணீர்கிட்டே சென்று வாயை வைத்து தண்ணீரை குடிக்க வேண்டும். அது ஒரு இங்கு பல்வேறு வாய்ப்புகளும் பயிற்சிகளும் கொட்டி கிடக்கிறது. இந்த முத்துக்களை நீங்கள் அள்ளி செல்ல மாட்டீர்கள், நான் என்ன செய்வது? எனவே எங்கெங்கெல்லாம் சிறந்த பயிற்சிகள் கிடைக்குதோ அந்த பயிற்சிகளிலே சேர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை விளையாட்டுத் துறையிலே ஊக்குவியுங்கள். அவ்வளவு வளமான குடும்பம் அல்ல பிரக்ஞானந்த குடும்பம். அவருடைய தந்தையாரால் நடக்கக்கூட முடியாது. இருந்தாலும் அவருடைய தாய் கொடுத்த ஊக்கத்தால் ஒரு சதுரங்க பயிற்சி என்ற பயிற்சியிலே பயிற்சி பெற்று இன்று அந்த தங்க மகன் தங்கத்தை அள்ளி வந்திருக்கின்றான். அந்த குழந்தைகள் இருவரும் தங்க பதக்கங்களை அள்ளி கொண்டு இந்தியாவிற்கே பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த அரங்கின் மூலமாக சிறந்த பாராட்டுதல்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மனதில் உறுதி வேண்டும், அது இருந்தால் கண்டிப்பாக பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அந்த ஒரு பயிற்சி எடுக்கும்போது ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். பர்வீன் சுல்தானா கூறுவார்கள், ஒரு கோடுங்கிறது நமக்கு நாம தான் வரையறுத்துக்கணும். கையுமையா சொன்னாங்க, அன்வரையா சொன்னாங்க, பிரேமலதா வேணா சொன்னாங்கங்கிறதுக்காக ஒரு கோடு போட்டுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் தனக்கு நமக்கு நாமே தான் கோடு போட்டுக்கணும். இப்போ லக்ஷ்மணன் கோடு போட்டதை வந்து சீதை தாண்டிட்டாங்க, அதனால தான் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன வினாடியில் நடந்த தப்பு அவங்க ராமர் கூட வாழவே முடியாமல் யுக யுகமாக அவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சுங்க. அவங்க வெளியில் வந்தது சன்னியாசியே ஒருத்தர் உணவு கேட்டாங்க, அதுக்காக வந்தாங்க, அது வேற விஷயம். ஆனால் வந்து அந்த கோட்டை தாண்டி விட்டார்கள், அடுத்தவர் போட்ட கோட்டை தாண்டி விட்டார்கள் என்று உதாரணம் பேசுவார்கள். அப்போ உங்களுக்கு நீங்களே கோடு போட்டுக்கோங்க, ஒரு கோடு லக்ஷ்மணன் கோடு உங்களுக்கு நீங்களே போட்டுக்கோங்க. நமக்கு நாமே ஒரு வரையறுத்து கொள்ள வேண்டும். இந்த இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன், 11 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன், இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக 5 மணிக்கு வாக்கிங் போவேன். எதுவுமே ஸ்டார்டிங் தான் கஷ்டம். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன், ஒரு பயிற்சி நம்ம ஒரு எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம சாதாரணமாக நினைப்போம், என்னால் நடக்க முடியாது, கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு வந்து நினைங்க, ஃபஸ்ட்டு நாம் பறக்க வேண்டும் என்று நினைக்கலாம். பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள், ஓட முடியாவிட்டால் நடங்கள், நடக்க முடியாவிட்டால் ஊறுங்கள், ஊற முடியாவிட்டால் மெதுவாக அசையுங்கள். அது பலனை தரும். முதல் நாளிலே நடைப்பயிற்சி செய்யலாம் என்று நினையுங்கள். 2வது நாளிலே நடைப்பயிற்சி செய்வோம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 3வது நாளிலே எழுந்து நாம் காலை கடன்களை முடித்துவிட்டு அமர்ந்து யோசியுங்கள், நாளையிலிருந்து நடைப்பயிற்சி செல்லலாம்னு சொல்லிட்டு. 4வது நாள் உங்களுடைய கால் உணர்களை அணிந்து கொள்ளுங்கள். 5வது நாள் கண்டிப்பாக உங்கள் உள்ளத்திலே நீங்கள் கதவை தாளிட்டு விட்டு 5 மணிக்கு நீங்கள் நடைப்பயிற்சி செல்கிறீர்களா இல்லையா என்று பாருங்கள். அதற்கு அடுத்த நாள் 6வது நாள் 4:45 மணிக்கு உங்களுக்கு இங்கே விழிப்பு வந்துடும். எனவே அந்த பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்டாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஒரு பயிற்சியை, நல்ல சிறந்த பயிற்சிகளை ஆரம்பிக்க வேண்டும், அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். நமக்கு நாமே தீய பழக்கங்களுக்கு போகக்கூடாது என்று ஒரு வரையறுத்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இது ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு நான் முடிச்சிடலான்ட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளவரசர் ஒரு நாட்டில் இருந்தாருங்களாம். அந்த இளவரசரை வந்து பாதி பேர் வந்து இவரால் என்னத்தை பண்ண முடியும், இவர் எப்படி ஆட்சி கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு பாதி பேர் சொல்கிறாங்க, இல்லை அவர் திறமையானவர், இளமையானவர், அவர் கண்டிப்பாக வந்து ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பக்கத்து நாட்டு ஒரு பேரரசன் அங்கே வந்து படையெடுத்து வர்றார். படையெடுத்து வந்து ஈஸியாக ஜெயிச்சிடுறாரு இந்த இளவரசரை. அப்போ இந்த இளவரசரை கூப்பிடும்போது அந்த வீரமிக்க போரிட்ட செஞ்ச இளவரசன் மண்டியிட்டு தலை குனிந்து, அவமானத்தால் தலை குனிந்து அமர்கிறான். அதை பார்த்தோன்னா அந்த பேரரசருக்கே பாவமாக இருக்கான். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இளவரசே, நீங்கள் அதை செய்வீர்களா, நான் வைக்கும் போட்டியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா என்று கேட்கிறார். அப்போது அந்த இளவரசன், சொல்லுங்கள் அரசே என்று சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த பாத்திரத்தில் ஒரு துளி கூட கீழே விடாமல் ஒரு தெருவின் இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் நீ செல்ல வேண்டும். ஆனால் ஒரு துளி தண்ணீர்
கீழே விழுந்தால் கூட அந்த நொடியிலே உன்னுடைய தலை சீவப்படும் என்கிறார். நான் இந்த போட்டியை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். அப்போது அவரை எதிர்க்கும் கூட்டம் இருக்கிறது அல்லவா, அவர்கள் கத்துகிறார்கள், இந்த இளவரசன் செத்தான், இவன் இதுல ஜெயிக்க முடியாது, இவன் தோக்க போறான், இன்னையோடு இவன் கதை முடிஞ்சது கத்துறாங்க. இவருக்கு ஆதரவாக இருக்கும் அந்த ஒரு கூட்டம் இருக்கிறது இல்லையா, அவர்கள் சொல்கிறார்கள், இளவரசே உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று அவர்கள் ஆதரவு குரல் எழுப்புகிறார்கள். 2 குரல்களும் மாறி மாறி ஒலிக்கின்றன. இந்த இளவரசன் செல்கிறான், அந்த பாத்திரத்தை எடுக்கின்றான், அந்த பாத்திரத்தையே பார்க்கின்றான், தண்ணீர் தழும்பு விழாத நிலையிலே எடுத்து செல்கின்றான். இந்த முனையிலிருந்து அந்த முனையில் அந்த தன்னுடைய இலக்கை அடைகின்றான், வெற்றிகரமாக அடைகின்றான். தண்ணீர் தழும்பாமல் தண்ணீர் விழாமல் அடுத்த முனையை அடைந்து விட்டான். அப்போது அந்த பேரரசர் வருகின்றார், இளவரசே நீங்கள் வென்று விட்டீர்கள், உங்களுடைய உயிரையும் உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய செல்வத்தையும் உங்கள் நாட்டையும் உங்களுக்கு திருப்பி தருகிறேன். அது மட்டுமல்ல, உங்களை எதிர்த்து குரல் கொடுத்தார்களே, நீங்கள் வீணாக போய் விடுகிறீர்கள் என்று, அவர்களுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், நானே நிறைவேற்றி கொடுக்கின்றேன். உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்களே, அவர்களுக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் கொடுக்கின்றேன் என்கிறார். அப்போது அந்த இளவரசன் கூறினான், அரசே, என்னை யார் எதிர்த்து கூவினார்கள், நான் வீணாக செத்து போவேன் என்று யார் கூறினார்கள் என்றும் நான் கேட்கவில்லை. நீ ஜெயித்து விடுவாய் நீ என்று விண்ணை பிளக்க கோஷமிட்டார்களே, அவர்கள் யார் என்றும் நான் பார்க்கவில்லை. என்னுடைய போக்கஸ் எல்லாம், என்னுடைய கவனம், முழு கவனம் எல்லாம் சிதறாமல் சிந்தாமல் சிதறாமல் என்னுடைய கவனம் அனைத்தும் என் இலக்கை அடைவதிலேயே இருந்தது. இந்த தண்ணீர் விழுந்து விடாமல் தழும்பாமல், ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழாமல், இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு எப்படி செல்ல வேண்டும், என் உயிரையும் என் நாட்டையும் நான் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதிலேயே இருந்தது என்றார். எனவே தீய பழக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள், தீய பழக்கத்திற்கு செல்ல மாட்டேன் என்று உங்களுக்கு நீங்களே வரையறுங்கள். ராமே ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு நானே ராஜா பாடிட்டு போயிருக்காங்க. நீங்களே கோடு போடுங்க, உங்களுக்கு நீங்க தான் கிங்கு, நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி, யாரும் நம்மளுக்கு வந்து சொல்ல வேண்டியதில்லை. அப்போ நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு வரையறுத்துக்கங்க. அது மட்டும் இல்ல, ஒரு காரியத்தை எடுங்க, நல்லா பிஸியா இருங்க, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோன்னா 5 கிலோமீட்டர் போக வேண்டாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினாலும் போதும், நம்ம கண்டிப்பா நம்ம இலக்கை அடைஞ்சிடலாம். இலக்கை எப்படி அடையணும்? சிந்தாமல் சிதறாமல் நாம் தெளிவான நிலையிலே கவனத்தோடு நம் சிந்தனை முழுக்க அதிலே கவனத்தை செலுத்தினால் எந்த ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டாலும் வெற்றி நிச்சயம். எனவே செட் அச்சீவபிள் கோல்ஸ் அண்ட் செட் த டெட்லைன். உங்களால் அடையக்கூடிய இலக்குகளை இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதெல்லாம் உங்களால் செய்ய முடியும் எல்லாமே எழுதுங்க. அதுக்கு அடையக்கூடிய இது. அதற்கப்புறம் டெட்லைன், செட் த டெட்லைன்ஸ். 10 வருஷம் பண்ணலான்னு இல்லை, இந்த இலக்கை 3 மாதத்திற்குள் அடைவேன், இந்த இலக்கை 6 மாதத்திற்குள் அடைவேன் என்று செட் த டெட்லைன்ஸ். அப்போ அந்த ஒரு டைம்லைன், ஒரு நேர வரையறுப்பு நீங்கள் உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் செஞ்சுட்டு பிஸியாக இருந்தீங்கன்னா தன்னையும் உருவாக்கி கொண்டு, நீங்கள் ஒரு நடன ஆசிரியரானால் நாளை 100 மாணவிகளுக்கு நடனம் சொல்லித்தரலாம். நீங்கள் ஒரு பேச்சாளர் ஆனால் 100 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பேச்சாளர் 100 பேச்சாளர்களை உருவாக்கலாம். நீங்கள் ஒரு ஓவிய ஆசிரியரானால் ஓவியத்தில் பயிற்சி கொடுக்கலாம். பல்வேறு உங்களுக்கு எந்த துறையில் உங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை செய்யுங்கள். ஆபிரகாம் லிங்கன் மீண்டும் கூறுவார், நீ எதை விரும்புகிறாயோ, நீ என்ன ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ, அந்த எதிர்காலத்தை நீ தான் உனக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும். வேற யாரும் பண்ணித்தர மாட்டாங்க. நீ என்ன ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அது உன்னை தேடும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும். நீ என்ன ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதற்காக நீ முயற்சி செய்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நீ அந்த இலக்கை நீ அடைவாய் என்று கூறினார். எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பணி நேரம் போக, உங்களுடைய கல்வி நேரம் போக, வேறு மேற்கொண்டு உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எது செய்யலாம் என்று தேடி எடுத்து அதில் பயிற்சி எடுங்கள். உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய மற்றவர்களை உருவாக்குங்கள். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்கள். ஒரு தனி மனித முன்னேற்றம் எப்படி ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதோ அதுபோக ஒரு தனி மனித வீழ்ச்சி ஒட்டுமொத்த சமுதாயம் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. எனவே நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடாது. நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், உற்றார் நண்பர்கள் நல்லா இருந்தால் போதும், நம்ம தாருல் இமான் இஸ்லாமிக் என்ற இஸ்லாமிக் சென்டர் உறுப்பினர்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும்னு நினைக்காதீங்க. சமுதாயத்திற்காக ஒரு பரந்த மனப்பான்மையோடு நினைத்து பாருங்கள். எங்கெல்லாம் உங்களால் எழுத்தால் பேச்சால் உங்களால் குரல் கொடுக்க முடியுமோ
அதற்கு குரல் கொடுங்கள். சமுதாய சூழலை மாற்ற வேண்டும். நம் இளைஞர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களின் மூல காரண ஆணி வேரை நாம் அறுத்தெறிய வேண்டும் என்பதை நீங்கள் சபதமாக ஏற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ஒழுக்கமே உயர்வு, அந்த உயர்வான ஒழுக்கம்தான் நன்மை மேன்மையான நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.